வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சிப்பி காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிப்பி காளான் வந்து இந்த கொங்கு சைடு இது வந்து நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிப்பி காளான் வந்து ஒரு பேக்கெட்டு. இது வந்து நம்ம சும்மா ஒரு 2 தண்ணியில் அலாசி நல்லா பிழிஞ்சு வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு இந்த அளவு பட்டை, 7 மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகாய். இது வதக்காம அப்படியே வந்து பவுடர் பண்ணிக்கணும். பூண்டும் இஞ்சியும் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி இந்த அளவு, பெரிய வெங்காயம் 2 கொஞ்சம் இந்த அளவு சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பொடியாக வந்து 2 தக்காளி கட் பண்ணி வைக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஆனால் இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை. தாளிப்பு பார்க்கலாம். இப்போ தட்டி நல்லா வந்து காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பாருங்கள், இந்த அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சிருச்சு. இந்த கல்பாசி போட்டுக்கலாம். கல்பாசி எல்லாம் உடம்புக்கு நல்லது, கண்டிப்பாக வந்து சேர்த்துங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றப்ப தக்காளி போட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடுறப்ப எப்பயுமே வந்து கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க. சீக்கிரம் வதங்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். கொஞ்சம் வதங்கறதுக்குள்ள இந்த இஞ்சி பூண்டை தட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டைம் இருந்தங்காட்டி இப்படி ஒன்றும் பாதியமாக தட்டிட்டேன். மிக்சியில் வந்து நீங்கள் போட்டு கூட ஒரு திருப்பிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் இன்னும் வதங்கினோன்னே இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து சும்மா நீங்கள் அப்படியே பேஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, ஆத்தென்டிக் டேஸ்ட் இருக்குது. அதுக்கு பண்ணுறப்ப வந்து அப்படியே பேஸ்டாட்ட போடுறப்ப அந்த ஒரு டேஸ்ட் வராது. இதில் வந்து ஒரு ஒன்றும் பாதியமாக தட்டி போடுறப்ப அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டை வதக்கிட்டு இன்க்ரீடியன்ஸை பவுடர் பண்ணிடலாம். இதை அரைக்கிறதோடைய ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூளும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் எல்லாமே வந்து அளவாக போடுங்க. காளான் வந்து சீக்கிரம்